எல்லோருக்கும் வணக்கம். நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கும்? 8ஆம் தேதி அப்படின்னு வந்து என்னுடைய 29வது சீரிஸு. ஸோ இது ரொம்ப முக்கியமானது. நான் வந்து செவி ரிஜிஸ்டர் அட்வைஸ் என்ன பண்ணாலும் ஸ்டடி அண்ட் எஜுகேஷன் அண்ட் லேர்னிங் பர்பஸ் மட்டும்தான் இந்த வீடியோ. ஸோ இது எந்த யாருக்கும் ரெக்கமெண்டேஷன். ஸோ இது என்னுடைய ஓபிஎம் கால்குலேட்டர் கண்டுபிடிச்ச நம்பர்ஸை வச்சு நம்ம சொல்லலாம். இது எப்படி மூவ் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். இது ஒர்க் ஆகுதா மார்க்கெட்டில் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டுக்கு நாளைக்கு 23,949 24,647 வரையும் ரேஞ்ச் வாய்ப்பு. ஸோ ரேஞ்சு இன்னைக்கு க்ளோஸ் பார்த்தீங்கன்னா 24,200 அங்கேருந்து பார்த்தீங்கன்னா 24,647 கீழே வந்து 23,900 வாய்ப்பு. இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆகி நிற்கிற மாதிரி நம்ம சொல்லணும். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ரிவர்ஸ் வந்து மேலே போய் இந்த இதை ட்ரேஸ் பண்ணி கீழே வருதா கண்டினியூ அப்படின்னா இப்போ கொஷின். அப்போ அப்படி போகல அப்படின்னா இது வந்து தான் ரேஞ்ச். இந்த ரெண்டு ப்ளூ லைன் இருக்குல்ல, இது ரெண்டு தான் ரேஞ்ச். ஜூலையோட கான்ட்ராக்டும் முடிஞ்ச ரேஞ்ச். இந்த ரேஞ்சுக்குள்ள தான் சுற்றுறதுக்கான வாய்ப்புகள் மார்க்கெட் 24,070 24,276 டு 24,037 இந்த ரேஞ்சுக்குள்ள தான் மார்க்கெட் சுற்றுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிற மாதிரி தோணுது. இதுக்கப்புறம் இது எத்தனை நாளைக்கு போகும் அப்படின்னு தெரியல. மொத்த வேர்ல்டு நியூஸ் எல்லாம் செட்டில் ஆயிடுச்சுன்னா மேபி அடுத்தது ஃபர்தரா மூவ் தெரியணும். இல்லை ஃபர்தரா வேர்ல்டு வீக்காக இருக்கு அப்படின்னா கீழே வரலாம் வாய்ப்பு. ஓகேங்களா? பட் எனிவே கேர்ஃபுல்லாக தான் நம்ம வந்து அடுத்த ட்ரேடை வந்து ஹேண்டில் பண்ணணும். ரொம்ப ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணுங்க. நீங்கள் ஸ்ட்ரைக்ஸ் பார்க்கணும். இதுக்குள்ள தான் ஸ்ட்ரைக்ஸ் இருக்கு. இந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கிற ஸ்ட்ரைக்ஸ் பார்த்து பாருங்க எப்படி ஆகுதுன்னு. இந்த ஸ்ட்ரைக்ஸ்க்கு ஒரு ப்ரீமியம் தேவையில்ல. அந்த ப்ரீமியம்லாம் பார்த்தீங்கன்னா 87, 175, 350 இந்த மாதிரி நம்பர்ஸ்லாம் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கணும் எப்படி மூவ் ஆகுது. அப்போ தான் நமக்கு தெரியும் இந்த ப்ரீமியம்லாம் அதை டச் பண்ணதா அதுக்கான மூவ் கிடைக்குதா. ஸோ இது எப்படி நாளைக்கு மூவ் ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் என்ன மாதிரி ஸ்ட்ரைக்ஸ் டிஸ்கஸ் பண்ண அப்படின்னு பார்க்கலாம். ஸோ மூவ் என்ன என்ன மாதிரி நடந்துருக்கா இல்லையா, ஒர்க் அவுட் ஆயிருக்கா, நம்ம கேபிட்டல் ப்ரொடக்டாக இருக்கா இல்லையா. இப்போ மெயின் மோட்டோ நம்ம இந்த சேனல் வச்சுக்கிறது வந்து ஓவர் ட்ரேடிங் அவாய்ட். ஸோ ஓவர் ட்ரேடிங் அவாய்ட் பண்ணுறது மட்டும்தான் நம்ம வந்து முக்கியமாக நம்ம சொல்ல வர்றது. அதை அவாய்ட் பண்ணாவே நமக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இதுக்கு தான் இந்த இதை ஓப்பனிங் அதுபடி தான் நம்ம இங்கே பண்ணி பார்த்துருக்கோம். பட் இப்போ மூவ்மெண்ட் வந்து இப்போ வந்து ஜிக்ஸாக் மூவ்மெண்ட்ல போச்சு. ஓனர் அனலைஸ் பண்ணுறது நமக்கு என்ன. பட் ஓவராலாக நம்மளோட கேபிட்டல் ப்ரொடக்ட் இருக்கு அப்படின்னு இத்தனை சீரீஸ் பண்ணியிருக்கோம். இந்த சீரீஸில் நம்மளோட கேபிட்டல் ப்ரொடெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு மட்டும்தான் தெரியுது. ஸோ நம்ம போட்ட கேபிட்டல் அப்படியே இருக்குது. மூல ப்ராஃபிட் வருது. ஸோ அந்த ப்ராஃபிட்டே வந்து மேனேஜ் பண்ணுது ஆசிட் அப்படின்னு எனக்கு தோணுது. இந்த கேபிட்டல் ப்ரொடெக்டாக இருக்கும்போது நம்மளுடைய ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் இருக்கும். நான் வந்து பார்க்கலாம். அடுத்தடுத்து இது பண்ணி பார்த்தோம்னு தெரியும். ஸோ இது எப்படி இருக்குதுன்னு அடுத்தடுத்த ட்ரேடிங்கே ட்ரேடிங் பார்ப்போம். இந்த நம்பர்ஸ்லாம் வாட்ச் பண்ணுங்க. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்க. ஓவர் ட்ரேடிங் மட்டும் வேறு. ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நாளைக்கு மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் திருப்பி